வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் 2026க்கான கன்னிராசி பலன்கள் தான். இந்த மாசம் கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில சில எதிர்பார்க்காத மாற்றங்கள், புது புது வாய்ப்புகள், அப்புறம் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு மாசமா அமைய போகுது. இது பொதுவான பலன்கள் தான். அதனால உங்களோட தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல நீங்க எதுலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும், எந்தெந்த வாய்ப்புகளை கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ரொம்ப தெளிவா விளக்கமா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவதா இந்த மாசத்தோட மொத்த பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் முழுக்க முழுக்க கன்னிராசிக்காரங்களுக்கு பொறுமையும் புத்திசாலித்தனமான முடிவுகளும் தான் ரொம்ப பெரிய பலனை தரப்போகுது. கடந்த சில மாசங்களா உங்களுக்கு இருந்துட்டு வந்த மன அழுத்தம், டென்ஷனு எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்பாடா, இனிமே நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்குள்ள மறுபடியும் பிறக்கும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த, தடைப்பட்டுட்டு நின்றுட்டு இருந்த உங்களோட வேலைகள் எல்லாம் இப்போ திரும்பவும் ஸ்பீடா நகர தொடங்கும். அது மட்டும் இல்லாம சிலருக்கு புது மனுஷங்களோட அறிமுகம் கிடைக்கும். அந்த நட்பு உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே பெரிய உதவியா இருக்க போகுது. இந்த மாசத்துல நீங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். அது உங்களோட கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா பல பிரச்சனைகள் உங்களை விட்டே தானா விலகி போயிடும். அடுத்ததா வேலை மற்றும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே ஒரு முன்னேற்றமான மாசம்னு சொல்லலாம். உங்களோட திறமையையும் உழைப்பையும் மேலதிகாரிகள் கண்டிப்பா கவனிப்பாங்க. ஆபீஸ்ல புதுசா பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இல்லாட்டி நல்ல சம்பள உயர்வு பத்தின சுப செய்திகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நீங்க புது வேலைக்கு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வர தொடங்கும். சொந்த தொழில் இல்லாட்டி வியாபாரம் பண்றவங்களுக்கு புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகும். ஆனா ஒரே ஒரு விஷயம், பெரிய தொகையை முதலீடு பண்ற மாதிரி இருந்தா நல்லா யோசிச்சு அனுபவம் உள்ளவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அப்புறமா முதலீடு பண்ணுங்க. அவசரப்பட வேணாம். பணவரவு எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல பணவரவு ரொம்ப சீரா திருப்திகரமா இருக்கும். ஆனா கைக்கு வர பணம் அதே வேகத்துல செலவுகளும் வரிசையா கியூல நிற்கும். அதனால எது அத்தியாவசியமான செலவோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு தேவையில்லாத வீண் செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்க கடன்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு முடிக்கிறதுக்கான நல்ல வழிகளும் வாய்ப்புகளும் பிறக்கும். அப்புறம் பழைய பாக்கி தொகை இல்லைன்னா நீண்ட நாட்களா கைக்கு வராம இழுபறியா இருந்த பணம் இந்த மாசத்துல உங்களோட கைக்கு வந்து சேரும். முக்கியமான எச்சரிக்கை, ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ இல்லாட்டி அதிக ரிஸ்க் இருக்கக்கூடிய முதலீடுகள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நல்லா ஆராய்ஞ்சிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பணத்தை முதலீடு செய்யுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டைகள் எல்லாம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து பேசினீங்கன்னா உங்களோட பந்தம் இன்னும் பலப்படும். அப்புறம் அப்பா அம்மாவோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள், விசேஷங்கள் பத்தின பேச்சுகள் தொடங்கும். சிலருக்கு புது வீடு கட்டுறது, புது வாகனம் வாங்குறது இல்லைன்னா சொத்துக்கள் வாங்குறது தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரும். அடுத்ததா காதலிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே இனிமையான மாசம். 2 பேருக்கும் இடையில புரிதல் ரொம்பவே அதிகரிக்கும். இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன தவறான புரிதல்கள் எல்லாமே பேசி தீர்த்துக்கலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரியாகிற மாசம் இது. இன்னும் திருமணமாகாத கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். குடும்பத்தினர் மூலமா நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். திருமணமானவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சமாவது நேரம் ஒதுக்கி பேசுங்க. அது உங்களோட தாம்பத்திய உறவை இன்னும் இனிமையாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உடம்பு பெருசா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். தூக்கத்தை தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. கரெக்ட் டைமுக்கு தூங்குங்க. ஓவரா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. மன அழுத்தத்தை தவிர்த்துடுங்க. சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருங்க. செரிமானம், வயிறு, அப்புறம் நரம்பு தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். தினமும் காலையில ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் போங்க, இல்லைன்னா யோகா பண்ணுங்க. அது உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது நம்மளோட கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். உங்களுக்கு படிப்புல நல்ல கவனமும் ஆர்வமும் அதிகரிக்கும். போட்டி தேர்வுகளுக்கு தயாராயிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சூப்பரான முன்னேற்றம் இருக்கும். உங்களோட டீச்சர்ஸோட பாராட்டும் பெற்றோர்களோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சோம்பேறித்தனத்தை மட்டும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க நிச்சயமா வெற்றி பெறுவீங்க.
அடுத்ததா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிசினஸ்ல புது புது வாய்ப்புகள் உருவெடுக்கும். புது வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை விட்டு போன பழைய வாடிக்கையாளர்களும் திரும்பவும் உங்ககிட்டயே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் பண்றவங்க மட்டும் எந்த ஒரு புது ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் அதை முழுசா படிச்சு பார்த்துட்டு அப்புறமா முடிவெடுங்க. வருமானம் மெல்ல மெல்ல உயர தொடங்கும். இந்த மாசம் நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய சில விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. இல்லைன்னா சூரியனை கும்பிடுங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறத வழக்கமா வச்சுக்கோங்க. உங்களோட வரவு செலவு கணக்கை சரியா பிளான் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவா இருந்தாலும் அவசரப்படாம நிதானமா யோசிச்சு எடுங்க. இந்த மாசம் நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, யார்கிட்டயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. கோபத்துல யாரையும் காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை விட்டுறாதீங்க. யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பி பெரிய தொகையை கடனாவோ இல்ல பணமாவோ கொடுக்காதீங்க. உடம்புல ஏதாவது சின்ன அசௌகரியம் இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாம டாக்டரை பாருங்க. நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு நவகிரகத்துல இருக்கிற புதன் பகவான வழிபாடு செஞ்சு பச்சை நிற ஆடை இல்லாட்டி பச்சை பயிறு தானம் செய்யறது ரொம்பவே நல்ல பலனை தரும்னு நம்பப்படுது. அதே போல தினமும் இல்லாட்டி புதன்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ விநாயகரை வழிபாடு செஞ்சு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 21 முறை ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு அமைதியும் கிடைக்கும். உங்களோட காரியங்கள்ல இருக்கிற தடைகளும் விலகும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட நாட்கள் பாத்தீங்கன்னா புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்ட மலர்னு பாத்தீங்கன்னா மல்லிகை பூ. நண்பர்களே, மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் 2026 கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல அடித்தளத்தை அமைச்சு தர மாசமா இருக்கும். பொறுமை, நிதானம், சரியான திட்டமிடுதல், இந்த மூணையும் நீங்க கரெக்டா கடைபிடிச்சிங்கனாலே போதும். உங்களோட வேலை, பணம், குடும்பம், ஆரோக்கியம்னு எல்லா துறையிலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால பார்க்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட கன்னிராசி நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி தினசரி மற்றும் மாத ராசி பலன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ராசி பலன் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.